இந்த ஷோ ஒரு ஹோஸ்டா யாரு வேணும் யாரு வேணாம்னு வச்சிருக்காங்க. அதாவது யார வந்து இந்த ஷோக்குள்ள பிரியாணியா வேணும், ரைத்தாவா வேணும், யார் வந்து இந்த ஷோவுக்கு கருவேப்பிலையா மேல தூவ வேணும்ன்றத பிரிச்சு இவங்க வச்சுட்டு, நீங்க ஒன்னா விளையாடுங்க, நீங்க எல்லாம் என் ஒண்ணுங்கடா, நீங்க எல்லாம் என் கண்ணுங்கடா, என் செல்லங்கடா அப்படின்னு நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட்டிட்டு வந்தவங்க எல்லாம் யாருன்னா, இன்ஸ்டாகிராம்ல லேகியம் வைக்கிறவங்க, ஓகேவா, ஒரு ரெசார்ட்லயும் ஓசி சோறு சாப்பிடுறதுக்கு இடத்த போய் சுத்தி காட்டுறவங்க, ஓகே, அதுக்கப்புறம் நடிக்கிறேன் அப்படின்னு நம்மள கொல்றவங்க, அதுக்கப்புறம் லெமனை வச்சு பூஜை பண்றவங்க, நடுவரல காட்டி ஃபெமினிசம் பேசுறவங்க, டான்ஸ் நடனம் ஆடி கேரக்டருக்குள்ள இருந்தார். அது அவர் கேரக்டர் அதுக்குள்ளதான் இருக்கு. அந்த கேரக்டருக்குள்ள இருக்கிற கேரக்டர் பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. அந்த மனுஷனுடைய கேரக்டரே கட்டிப்புடி வைத்தியத்துல இருக்கு. இங்க ரெண்டே பேர் இருக்காங்க. ஹூ இஸ் த பெஸ்ட் கட்டிப்புடி வைத்தியர், தடவல் வைத்தியர் அப்படின்னு 2 பேர் சுத்துறாங்க. உங்களால இத சொல்றதுல கூட விஜய் சேதுபதிக்கு ஒரு அரசியல் இருக்கு பத்தியா. இவரு மத்த அரசியலை பத்தி நீ நக்கல் பண்றதுதான் காமெடியா இருக்கு. எனக்கு ஹைலி டவுட் இருக்கு. சேனல் செட் பண்ணல, விக்கல் சீக்கிரமும் பாரதியும் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு தோணுது. எனக்கு என்னமோ மங்காத்த படம் ரீக்ரியேஷன் மாதிரியே எனக்கு தோணுது. நீ உள்ள நான் வெளிய அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு நாம 2 பக்கம் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு நாம இதை பேசிக்கிறோம். ஒருத்தன் கெட்டவன், ஒருத்தன் நல்லவன், நாம எல்லாம் கூமுட்டைங்க. டைரக்டட் பை விஜய் சேதுபதி, ஹோஸ்டட் பை விஜய் டெலிவிஷனா. டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். How was the day of the 62th episode? 63. How was the day of the episode? Today actually இவங்க எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தோம்ல, பேச எவ்வளவு விஷயம் இருக்கு, அட்ரஸ் பண்ணுங்கன்னு அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட வச்சு பாருகிட்ட நான் என்னென்ன லிஸ்ட் விட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்ல வச்சு இவங்க வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே ஆமா இல்ல அப்படின்னு 1 வேர்ட்ல முடிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுமேன்ட்டு. நீ கூட சீக்கிரம் வந்து மக்களை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் போடாம வந்திருக்கியோ? அப்படி இல்லையே, மைக் இருக்கு, அதனால வந்து கொஞ்சம் பட்டன் இங்க இருக்கு. ஆனா பட்டன் போட்டா இங்க பாருங்களேன் எப்படி இருக்கான்ட்டு. ஓ, ஆபாசத்தை காட்டுறீங்களா தனுஷ்? ராமானுஜன் ஐடி டைட்டில் பார்க் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, கண்டென்ட்க்கு போவோம். இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம செய்ய போறது என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்களுடைய ரோஸ்ட். விஜய் சேதுபதி அவருடைய ரோஸ்டா? அவர் ரோஸ்ட் செஞ்சதை நம்ம வந்து பார்த்து டீகோட் பண்ண போறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் முழுக்க எபிசோட்ல பண்ணது என்ன அப்படின்னு கேட்டா, அடிபடாம அடிங்க, வலிக்காத மாதிரி அடிங்க. அச்சோ, இவ்வளவு பேசிட்டீங்களா, யாருக்காவது வலிச்சிட போகுது, விஜய் சேதுபதி சார், ஹோஸ்ட் சார், ஒய் சார் அப்படின்ற மாதிரி. சும்மா கடமைக்கு ஒன்னு அட்ரஸ் பண்ணுமே, நம்மள அப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே, எதையும் கேட்க மாட்டிருக்கேன்னு எல்லாத்தையும் அப்படியே தொட்டு போவோமே அப்படின்ற மாதிரிதான் போனாரு. தொட்டு விட்டு போயிருந்தா பரவாயில்ல, தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனைய பேசிட்டு எதை தொடணுமோ அதை பேசவே இல்லையே. எஸ், நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், பெஸ்ட் வொர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது சரியா தப்பா, அதுதானே மெயின் விஷயமே. அந்த டாஸ்க்ல நடந்த ஒரு மெயின் அரசியலே அங்கதானே இருந்துச்சு. அந்த அரசியல்ல கை வைக்கவே இல்லையே. ஏன்னா அந்த அரசியல்ல விஜய் சேதுபதி அவர்கள் எதிர்பார்க்கிற பார்வதியும் இல்ல, விஜய் சேதுபதி எதிர்பார்க்கிற விக்கல் சிக்கிறமும் இல்ல. இந்த ஷோ ஒரு ஹோஸ்டா யாரு வேணும் யாரு வேணாம்னு வச்சிருக்காங்க. அதாவது யார வந்து இந்த ஷோக்குள்ள பிரியாணியா வேணும், ரைத்தாவா வேணும், யார் வந்து இந்த ஷோவுக்கு கருவேப்பிலையா மேல தூவ வேணும்ன்றத பிரிச்சு இவங்க வச்சுட்டு, நீங்க ஒன்னா விளையாடுங்க, நீங்க எல்லாம் என் ஒண்ணுங்கடா, நீங்க எல்லாம் என் கண்ணுங்கடா, என் செல்லங்கடா அப்படின்னு நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ணே, இவரு தானே சொல்றாரு எல்லாத்தையும் கேட்க முடியாது, எது அதெல்லாம் பிக் பாஸ் கேட்டுருவாங்க, எது சரி தப்புன்றதுதான் நான் வந்து அட்ரஸ் பண்ண முடியும், யாரையும் திட்டுறது இல்ல. நாங்க எது சரி அட்ரஸ் பண்ண முடியும், திட்ட முடியாது, ஓகே. திவ்யா அவர்கள் அந்த ஜெயிலுக்குள்ள போனது சரியா தவறு? கடைசி பேச தெரியாத உங்களுக்கு திவ்யா அவர்கள் இப்படி பண்ணது ஆக்ஷனை மட்டும் வந்து
குறியிட்டு நீங்க கேட்டீங்களே விஜய் சேதுபதி ஐயா, 2 பேரும் நைட் 2:30 மணிக்கு ஸ்மோக்கிங் ஜோனுக்கு போயிட்டு வெளியில வராங்கன்னு காட்டும் போது அவங்க ஸ்மோக்கிங் பண்ணிட்டு தான் வராங்களான்றத நான் இங்க பேசல. அந்த விஷயங்களை பேச உங்களுக்கு இது இல்ல. ஒரு டாஸ்க் கொடுத்தா டெமோவுக்கும் சதி லீலாவதிக்கும் என்ன தொடர்புன்னு பேச உங்களுக்கு தோணல. ஒரு டாஸ்க்ல அவங்க இல்ல, அதை பத்தி பேச தோணல. அதே போல ஒரு பிரச்சனைக்கு, பார்வதி பிரச்சனைக்கு கமருதீன் தேவையில்லாம வராருன்றத அழுத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. அப்ப இது எல்லாமே விஜய் சேதுபதி அவர்கள் ஆமோதிக்கிறாரா? தானும் காசு வாங்குறேன், அவங்களும் காசு வாங்குறாங்கன்னு சொன்னவங்க, அப்ப இதை எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு காட்டுறதுக்கு தான் காசு நாங்க கட்டணுமா? ஆனா இப்போ இந்த சீசன் 9 வேற மாதிரி ஒரு போக்குல போயிட்டு இருக்குமே எனக்கு ஃபீல் ஆகுதுண்ணா. இத்தனை 8th சீசன் வரைக்கும் நம்ம அந்த ஒரு காசு ஒர்க் பண்ண மாட்டேங்க அந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடையாது. அது இல்லாம பேக்ல இருந்துச்சு. இவங்க காசு வாங்கி தான் பண்றாங்கலாம் தெரியும். ஆனா இவங்க ஒரு ஒருத்தரும் ப்ரூவ் பண்ணிக்க பண்றாங்க. இவங்க வெளியில தெரியணும், என்டர்டெயின் பண்ணும், அந்த கண்ணோட்டத்துல இருந்துச்சு. இந்த 9th சீசன் இது ஒரு காசு வாங்கிட்டு எல்லாருமே ஒர்க் பண்றாங்கன்றது ரொம்ப பிரதானமா வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி ஒர்க் பண்றாங்க. கண்டென்ட் லெத்தாஜிக்கா இருக்கிறது. இந்த சீசனை வேற மாதிரி இருக்கேனே, எனக்கு ஒண்ணுமே புரியலையேனே. அதாவது ஏன் தெரியுமா இந்த சீசன் ஏன் ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா? நான் சிம்பிளா உனக்கு சொல்லிடுவா. அதாவது வெளியில ஒரு நாளைக்கு 20-25,000 ரூபாய் ஆனுவலா, அதாவது மந்த்லி ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற ஒரு ஆட்கள் இருந்தாங்கல்ல, விச் இஸ் செலிபிரிட்டி லெவல். எஸ். அவங்க எல்லாரையும் இங்க கூப்பிட்டு வரல. ஏன்னா அவங்களுக்கு வாங்குற காசுக்கு உழைக்கிறதுக்கு பழகி இருப்பாங்க. இப்ப கூட்டிட்டு வந்தவங்க எல்லாம் யாருன்னா, இன்ஸ்டாகிராம்ல லேகியம் வைக்கிறவங்க, ஓகேவா, ஒரு ரெசார்ட்லயும் ஓசி சோறு சாப்பிடுறதுக்கு இடத்த போய் சுத்தி காட்டுறவங்க, ஓகே, அதுக்கப்புறம் நடிக்கிறேன் அப்படின்னு நம்மள கொல்றவங்க, அதுக்கப்புறம் லெமனை வச்சு பூஜை பண்றவங்க, நடுவரல காட்டி ஃபெமினிசம் பேசுறவங்க, டான்ஸ் நடனம் ஆடி சப்ஸ்கிரைபரை வைத்து இது சம்பாதிச்சவங்க. அப்ப இவங்களுக்கு எப்படி இது அந்த காசோடைய அருமை தெரியும்? அதிகமா காசு லெத்தார்ஜிக்கா தானே இருக்காங்க. ஆரம்பமே தப்பா இருந்திருக்கு. செலக்ஷனே முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படி இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே இது ஒரு நாள் இருந்தா ஓஹோ இவ்வளவு காசு அப்படின்னு ஆயிடுச்சு. அப்ப அங்க வந்தவன் இங்க இருந்தாதான் காசுன்றது கூட சுய அறிவா யோசிக்கிறதுக்கு சிந்தனையற்ற ஆட்களை தான் எடுத்து வச்சிருக்காங்க. அங்க இருக்கிறதுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும்னு கிடையாது. அப்ப வர ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ட்ராக்ல போய் இந்த வீட்டுக்குள்ள இருந்துடலாம். ஒரு நாள் எப்படியாச்சும் கடத்திடலாம். யாரு எந்த வம்பு தும்புக்கும் போகாம எப்படியோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போயிடலாம். ஒரு நாள் அப்படி கடத்திடலாம்னு அப்படி இருக்காங்கன்றீங்களா? இருந்தா போதும். அது நம்ம ஒர்க் பண்றோமோ இல்லையோ, இருந்தா போதும். ஏதோ ஒண்ணு பண்ணி இருந்துக்கலாம். உடம்பு சரியில்லைன்னு இருந்துக்கலாம். சும்மா நான் இது கேரக்டர்ல உடம்பு சரியில்லைன்னு இருக்கலாம், தலையா இருந்து தூங்கலாம், என்னோட மேனேஜர் தருதலையா தூங்கலாம் டாஸ்க் கொடுத்தாலும். ஆனா இன்னைக்கு எஃப்ஜே எல்லாம் பேசும்போது எனக்கெல்லாம் புல்லரிச்சு போச்சுடா. ஒரு தல பதவியை வைத்துக் கொண்டு அதை துஷ்பிரயோகம் செய்யறாங்க அப்படின்னு அந்த ஸ்கூல் டாஸ்க் மைண்ட் போயிடுச்சு. சார் என்ன பண்றீங்க வீணா கிட்ட? ஓஹோ, இதுதான் தல பதவியுடைய துஷ்பிரயோகமா? கேரக்டருக்குள்ள இருந்தார். அது அவர் கேரக்டரே அதுக்குள்ளதான் இருக்கு. அந்த கேரக்டருக்குள்ள இருக்கிற கேரக்டரை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. அந்த மனுஷனுடைய கேரக்டரே கட்டிப்புடி வைத்தியத்துல இருக்கு. இங்க 2 பேர் இருக்காங்க. ஹூ இஸ் த பெஸ்ட் கட்டிப்புடி வைத்தியர்? தடவல் வைத்தியர் அப்படின்னு 2 பேர் சுத்துறாங்க. ஓகே, அவருக்கு வெளில ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. சூப்பர். இன்னைக்கு ஆரம்பிச்ச உடனே சுபிக்ஷாவோட பாடல்ல ஆரம்பிக்கிறாங்கண்ணே. ஓகேவா, அவங்கள மீனவ சமுதாயத்தை வச்சு ஒரு பாட்டு பாடுறாங்க. வீட்டுக்குள்ள எத்தனை வாட்டிமா ஒரு இத வச்சு ஒரு அண்டர்லைன்மென்ட் போடாத பத்தியா தலைவன்? ஆமா, அதுதான் சொல்றேன். விஜய் நம்ம சூழல் எப்படி இருக்கோ அதை முன்னிறுத்தி நீங்க பண்றீங்க. அதை ஸ்ட்ராங்கா பண்ணுங்க, தைரியமா பண்ணுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? பொருளையே போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த டைரக்டா பண்ண மாட்டார் விஜய் சேதுபதி. ஏன்னா அவருக்கு விக்கல் விக்ரம் வேணும். உங்களால இத சொல்றதுல கூட விஜய் சேதுபதிக்கு ஒரு அரசியல் இருக்கு பத்தியா? இவரு மத்த அரசியலை பத்தி நீ நக்கல் பண்றதுதான் காமெடியா இருக்கு. அதுதானே, கண்டஸ்டன்ட்ட சுத்தி விடாதீங்க, கண்டென்ட் வாங்க, நேரா பேசுங்கன்றாரு. இவரு அது ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டியதுதானே. அந்த விக்ரம் நீங்க தான் பாடினா பாடட்டுமே, என்ன இப்போ அவங்க பாடுறாங்க. அந்த ரூல்ஸ் வெறும் கண்டஸ்டன்ட்க்கு தனுஷ், அவருக்கு பொருந்தாது. அப்ப அவர் சரியா இருந்து கேட்டிருந்தா கண்டஸ்டன்ட் சொல்லியிருப்பாங்கல்ல. ஆமா, இப்ப நண்பருக்காக விமர்சகர்கள் நண்பரை உள்ள வைத்திருக்க நிறைய கலாய்ச்சாங்க.
ஆமா. ஓப்பனா கலாய்ச்ச ஒரே ஆள் நாம தான். மத்தவங்க எல்லாம் அப்படியே இழுத்து இழுத்து பேசினாங்க. நம்ம வந்து மொத்தமா கலாய்ச்சிட்டோம்னு வச்சுக்கோ. அப்படி ம். கலாய்ச்சி அவ்வளவு தூரம் அவருக்கு கோவம் இருந்தா, பிரஜின் அவர்களை பேப்பர் எடுத்துட்டு வந்து ரவுடின்னு சொல்லி பேப்பர் ரவுடின்னு இன்டைரக்டா பேசின விஜய் சேதுபதி அவர்கள், குறியீடு காட்டிய விஜய் சேதுபதி அவர்கள் அந்த வாரமே தூக்க வேண்டியதானே. ஏன் உங்க நண்பர்களுக்கு நெகட்டிவிட்டி இருக்கு, ஓட்டு இல்லைனாலும் நெகட்டிவிட்டி இருக்கு. அந்த நெகட்டிவிட்டியை போக்கி 2 வாரம் அவர் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு அவரை கன்ஃபியூஸ் பண்ணி அவருடைய கேம் பிளேவையே இப்படிதான் ஆடணும்னு மாத்தி அவருக்கு ஒரு நல்ல பேரை உருவாக்கி அவர் பத்திரமா வெளில கூட்டு வர்றீங்கன்னா, அந்த கடமை மத்த கண்டஸ்டன்ஸுக்கும் இருக்கணும்ல. அது ஏன் உங்க நண்பருக்கு மட்டும் இருந்துச்சு? உங்களால வந்து சொல்ல முடியும். நல்ல பேரோட தான் அவர் வெளில போறாரு. அதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஸ்பேஸ். இது வேற கண்டஸ்டன்ஸ் வந்து 20 நிமிஷம் ஸ்பேஸ் எத்தனை ஒத்துப்பீங்களா? ஆனா எனக்கு இது பாக்குறப்ப எப்படி தெரியுதுன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் யாரு வந்து கொஞ்சம் டாக்ஸிசிட்டி நெகட்டிவிட்டியா இருக்காங்களோ அவங்க எல்லாம் சஸ்டைன் ஆயிட்டே எனக்கு இருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுச்சுடா. பிரஜின் அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் ஒரு பினான்சியல் ப்ராப்ளம்ல இருக்காங்க. They are there to solve that financial problem. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைச்சதே இந்த பினான்சியல் ப்ராப்ளம சால்வ் பண்ணிக்கிறதுக்கு தான். அதுதான் 2 பேரும் கப்பலா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஓகேவா? அப்ப நான் வெளியில போறேன், நம்ம எதுக்காக வந்திருக்கோம் குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்லும் போது அது குழந்தைகளுக்கான எதிர்காலத்துக்கான பணமா இருக்கு. இந்த 2 பேரும் வருகிறார்கள். தந்தை தாயா நான் அவங்கள ஹேட்ஸ் ஆஃப் பண்றேன். அதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க முக்காவாசி பேருக்கு பினான்சியல் பேக்ரவுண்ட் பிரச்சனை இருக்கும். ஏன்னா அவங்க அத்தனை பேருமே அந்த லெவல் அச்சீவ் பண்ணாத நபர்கள். ஐ ஆம் ரிச் கிட் அப்படின்னு சொல்ல முடியாத ஆட்கள் தான் வீட்டுக்குள்ள இருக்காங்க. எல்லாருமே ஒரு ஒரு ஸ்டெப்லயும் ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு தொழிலையும் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். ஓகேவா? அந்த கஷ்டம் இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்தை எப்படிப்பட்டு வந்தாங்கன்னு இருக்கும். நியாய முறைப்படியா அநியாய முறைப்படியான்னு இருக்கு. அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். அது ஒரு தனி கதை, தனி அரசியல். ஓகேவா? இப்ப நாம என்ன சொல்றோம்னா, இவர்களை ஸ்ட்ராங்கா ஹோஸ்ட் பேச மாட்டாங்க. ஹோஸ்ட் என்ன செய்யணும்னு வீட்டுக்குள்ள ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையே உங்களால டைரக்டா அழுத்த திருத்தமா பேச முடியல. பூசி மலிப்பிட்டு போறீங்கன்னா, அது எப்படிங்க விக்ரம் பார்வதி ஒன்னா சேவ்ன்றீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? வின்னர் அண்டர் விக்ரம் பார்வதின்னு சொல்ல வரீங்களா? இவங்க குள்ளே ஒண்ணு செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோ வில்லி. அப்ப இந்த ஹீரோ வில்லி அவங்க தான் செட் பண்ணாங்க. யாரு அவங்களுக்குள்ளேயே ஒரு செட் பண்றாங்க? யார சொல்ற? சேனலும் அப்படிதான் செட் பண்றாங்க. நமக்கு அப்படிதான் காட்டுறாங்க. சொல்றதும் இப்ப விக்ரம் சொல்றாரு. சேனல் செட் பண்ணல தனுஷ். எனக்கு ஹைலி டவுட் இருக்கு. சேனல் செட் பண்ணல. விக்கல் சீக்கிரமும் பார்வதியும் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு தோணுது. எனக்கு என்னமோ மங்காத்தா படம் ரீக்ரியேஷன் மாதிரியே எனக்கு தோணுது. நீ உள்ள நான் வெளிய அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு நாம 2 பக்கம் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு நாம இதை பேசிக்கிறோம். ஒருத்தர் கெட்டவன் ஒருத்தர் நல்லவன் நாம எல்லாம் கூமுட்டைங்க. டைரக்டட் பை விஜய் சேதுபதி, ஹோஸ்டட் பை விஜய் டெலிவிஷனா? ஓடிடி ரைட்ஸ். உள்ள இருக்க எல்லாருமே வந்து முட்டாளுங்க. இவங்க 2 பேரும் மட்டும்தான் வந்து அவங்க இப்ப இவங்க தான் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க பகடுக்காயா. ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த பிளேல இவங்க கேரக்டர் நல்லா இருக்கும். இப்படிதான் வியானாவை யூஸ் பண்ணாங்க. இந்த கேரக்டர்ல ரம்யாதோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்காங்களோ என்ன? ஏன் உங்களால தைரியமா ஏங்க அவங்க கம்யூனிட்டியை பத்தி பாடுறாங்க. உனக்கு என்ன விக்கல் சிக்கலாம் பிரச்சனை கேட்க வேண்டியதானே? நீங்க எல்லாம் பண்ணதை விட திவ்யா அன்னைக்கு அவ்வளவு பண்ணாங்க. எதுக்கு திவ்யா கூட்டு ஜெயில போட்டீங்க கேட்க வேண்டியதானே விஜய் சேதுபதி? கானா வினோத் கடைசி வரைக்கும் இருந்தாரு. அவரு பர்ஃபார்ம் பண்ணாரு. இன்னைக்கு மொத்த எபிசோட்ல கானா வினோத கேட்டது மட்டும்தான் உருப்படி. ஒரு கிரிட்டிசைசத்தை அவரால் அக்செப்ட் பண்ண முடியலன்றத உங்களுக்கு சொல்றதுக்கே உங்களுக்கு எத்தனை வாரம் தேவைப்படுச்சு விஜய் சேதுபதி அவர்களே? நமக்கு 63வது நாள் சொல்றாரு. 63 நாள் கழிச்சு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப 63 நாள் அவர் அதை பண்றாருன்னு உங்களுக்கு தெரியாதா? சும்மா இருந்தவரை கவுண்டர் நல்லா இருக்குன்னு சொல்லி பண்ண வச்சு, சும்மா இருந்தவரை இது முனியழகன் காம்பவுண்ட் இழுத்து விட்டு கைத்தட்ட கொடுக்க வச்சு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு நீங்க மேல ஏத்தி அவர் அப்படியே போதை உலகத்தில் தான் அப்படின்னு இருக்கும் போது தலையில கொட்டி கீழே உட்கார வச்சுறாரு. கேட்டா அன்னைக்கு ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நீங்க மெடல் குத்திக்கிறது. என்ன பொழப்பு சாமி இது? எடுத்த உடனே ஏதாச்சும் வீட்டுல நடந்த பிரச்சனைய கோடிட்டு காட்டுவாருன்னு என்ன பிரச்சனையா அவர் அனலைஸ் பண்ணாரு? மக்கள் பிரச்சனையை வைத்துக் கொண்டு விக்கல் விக்ரமை ஒயிட் வாஷ் செய்தார். பாவம் களங்கம் ஏற்பட்டு விட்டது நாதா.
அது நமக்கே தெரிஞ்சேனே. அங்கேயே பேசி முடிஞ்சு விக்ரம் மேல தப்பு இல்ல, இவங்க பண்ண பிளே தான்ன்றது நமக்கு நேத்து ஃப்ரைடே எபிசோட் பாக்குறப்பே தெரிஞ்சிச்சு. அத்தோட முடிச்சிட்டு வேற நடந்த இஷ்யூஸ் எல்லாம் பேசியிருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், ஓஸ்டே தேவையில்லை. 60 கோடி ரூபாய் மிச்சப்படுத்தி ஏன் நான் கோபிநாத் அண்ணன் கூப்பிட்டீங்களா? கருத்தா பேசுவாப்ல. உங்க விஜய் டிவில தான் இருக்காப்ல. உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் வரலையா? நீங்களே நீனா கோபிநாத் அவர்கள்ட்ட போய் ஸ்கிரிப்ட் வாங்கிங்க. அவருக்கு பின்னாடி சொல்லிக்கினே இருங்க. இப்ப கார்த்தி இருக்காப்ல, விஜய் சேதுபதி காலில் ஊத்துறது இருக்கு. கார்த்தியை வேலையை விட்டு தூக்கிட்டு வேற ஒருத்தரை போட்டு ஸ்கிரிப்ட் சொல்லிட்டே இருங்க. நிம்மதியா இருக்கும் ஸ்கிரிப்ட். ஏன்னா செம்ம காண்டா இருக்கு தனுஷ். அப்ப ஒரு வாரம் இந்த பிரச்சனையை அவர் கேட்பாருன்னு நம்புற அத்தனை மக்களுக்கு விபூதி அடிச்ச மாதிரி தானே இருக்கு. அப்ப இங்க ஃபேன்ஸ் மொத்தமே விக்கல் விக்ரம் பார்வதிக்காக மட்டும்தான் ஃபேன்ஸா? மத்தவங்க எல்லாம் மத்தவங்க பிடிச்சவங்க ஆள் கிடையாதா? சுபிக்ஷா அவர்கள் இந்த கேம் எவ்வளவு நல்லா பண்ணாங்க. அவங்கதான் வந்து வீட்டுக்குள்ள சொல்றாங்கல்ல, அந்த பாராட்டு வந்துச்சா? இந்த டாஸ்கை ஒழுங்காக ஆடாத டெமோவையும் சதிலலாவதியும் ஏதாவது கேள்வி கேட்டாரா? அந்த ஆக்ஷன் சொல்றாங்க, இந்த ஆக்ஷன்ஸுக்கு பின்னாடி இருக்கிற நான்சென்ஸ பத்தி பேசினாரா? அதுக்கு தைரியம் இருந்துச்சா விஜய் சேதுபதிக்கு? திவ்யா சொல்லிருக்கலாம், அந்த ஆக்ஷன் பண்ண நான் தப்பா பண்ணல சார், அவங்க அதான் இந்த வீட்டுல பண்ணிட்டு இருக்காங்க. டாஸ்க் அப்ப கூட 2 பேரும் வந்து உட்காந்து மசாஜ் பண்ணிட்டு அப்படிதான் இருந்தாங்கன்னு திவ்யா ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கலாம் அந்த இடத்துல. அவங்க அப்படிதான் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி திவ்யா அவர்களை பேசவே வரல. திவ்யா அவர்களை கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு வன்மம் திவ்யா மேல. அது ஒரு பக்கம் ஓரமா வச்சிருவோம். அவருக்கு சீசன் 2-3 பேர் மேல இருக்கும். இந்த வாட்டி திவ்யா, ஆதிரை, கமருதீன் அவருக்கு. ஆனா கமருதீன் பேசுறதை கேட்டா நம்மளுக்கே எரிச்சல் ஆகுது. மனுஷன் ஒருத்தையும் டைரக்டா பேச மாட்டாப்ல, தனக்குன்னு பேச மாட்டாப்ல. இந்த வீட்டுக்குள்ள மசாஜ் பார்லர் தான் ஓபன் பண்ணணும்னு அவரு. இல்ல இப்ப விஜேஎஸ் மனசுல கமருதீன் நல்ல இடம் பிடிச்சிட்டாரு. நல்லா வளர்ந்துட்டு வரீங்க, அதை சமத்தா சொல்றாரு. மத்தவங்க எல்லாம் வந்து டைரக்டா திட்டிடுறாரு. விஜேஎஸ் வந்து கமருதீனுக்கு வந்து செல்லமா சொல்றாரு, நல்லா விளையாட்டு வந்திருக்கீங்க, அடுத்த வாட்டி இப்படி சொல்லாதீங்க. செல்லமா நினைச்சிட்டு இருக்க, அது செல்லமா கிடையாது. ஆடை குளிப்பாட்டி மாலைய போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஆடு பார்வதிக்கு நேர்ந்து விட்டாடு. ஸ்ட்ரிக்ட்டா சொன்ன அந்த ஆடு வேணும் பார்வதிக்கு. பார்வதியோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃபரா அந்த ஆடு வேணும். அப்பதான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த பாக்கியம் உனக்கு கிடைக்குமா தனுஷ்? வேண்டானே அந்த பாக்கியம். சொல்லு, நான் ப்ரோக் சேனல்ல பேசுறேன். அந்த ஒரு வேலையை தான் நான் பார்க்கல, அந்த வேலையை உனக்காக பாக்குறேன். பிக் பாஸ் விஜய் டிவியே பாக்குதுன்னா அப்புறம் நாம ஏன் பார்க்க கூடாது? வேண்டாம் வேண்டாம், அவங்க அப்படி பண்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு நமக்கு என்னென்ன வித்தியாசம் எனக்கு புரியலையே. இதெல்லாம் நல்லா பேசு, சசலுக்கு பட்டரை மட்டும் போடாத. அடுத்தது இங்க பாரு, நான் போடலனாலுமே அப்படிதான் இருக்காது. அப்படித்தானோ அவ்வளவுதான். எடுத்த உடனே இது எப்படி பண்ணீங்க அது எப்படி பண்ணீங்கன்னு கேட்காம என்ன கேக்குறாருன்னா, நான் வந்து உழைச்சி யாரு வந்து இந்த வீட்டுல உழைச்சி முன்னேறினாங்க, மத்தவங்க உழைப்ப வச்சு முன்னேறினாங்கன்ட்டு ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறாங்க. அப்ப ஆளுக்கு ஒண்ணுன்னு சொல்றாருங்க. அதுல ஃபுல்லா வன்மம் தான். அத கூட என்ன சொல்றாரு, ஒரு சில டைரக்டாவும் ஏன் உங்களுக்கு வாய் இல்ல? எவன் டைரக்டா சொன்னா எவன் நடிச்சான்னு சொல்ல வேண்டியதானே? அப்ப சொல்ல மாட்டிருக்காரு, அதுக்கு பேச வேண்டியதானே? அப்ப உங்களுக்கு உள்ளது கண்டஸ்டன்ட்க்கு என்ன வித்தியாசம்? எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு காசு தரணும்? 1 day 10,000 rupees சொல்லி பேமெண்ட். கொஞ்சம் நடிப்பறக்கனை பத்தி பேசி பேசி ஜோனுக்கும் அதே கையாட்டி வேணாம், வலிக்குது. இது என்னுடைய ஆக்சன் தான் முன்னாடில இருந்தே. 4 சீசனா அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ணே, அவர் அதையும் சொல்லிட்டு விஜய் அவர்கள் இதையும் சொல்றாங்கன்னா, அது யாருன்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபேவரட்டிசம் காட்டுறன்ற மாதிரி ஆயிரும். அப்படி நான் பண்ணல அப்படின்னு அதையும் அவரே சொல்றாரு. அது எப்படி தெரியுமா? நான் அதான் பண்ண, நீ கண்டுபிடிச்சிருப்ப. சரி, இப்ப எப்படி உன சமாளிக்கிறது? ஆக்சுவலா அதை கண்ணல சரியா அப்படின்னு சமாளிக்கிறது. கிச்சாவா பார்த்தாலே இச்சவாயனா இருக்குல்ல. இப்படிதான் இவ்வளவு டைரக்டா சொல்ல மாட்டாரா? நாங்க உள்ள இருக்கவங்க டைரக்டா பேசு டைரக்டா பேசு டைரக்டா பேசுனா எங்க பேசுறது டைரக்டா? அவங்க இது எப்படி தெரியுமா இருக்கு? நாம ரிவ்யூல பேசுறது எல்லாத்தையும் ஃபுல்லா உட்காந்து கனி அவர்களை போல ஒட்டி கேட்டுட்டு இவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு வருவாரு போல. நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்ற ஆட்டிடியூட்ல இருக்காரோ? ஆனா அவருக்கு இருக்கலாம், கண்டஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. இதுக்கு கலகல தொக்கா கலகல கண்ணாடி. கமருதீனுக்கு என்ன தெரியுமா ஃபீலிங்டா? ஓப்பனா சொல்லவா, ஆதிரை வர்றதுக்கு முன்னாடி கண்மணி கத்திஜான் சந்தோஷமா இருந்தேன்.
ஆதிரை வந்ததுக்கு அப்புறம் கத்திஜாவை பிச்சு விட்டுட்டு கண்மணி நினைச்சு பார்வதியோட இருக்க. ஓகேவா? இப்ப இத கெடுத்து விட்டுட்டாலே, ஸ்கிரிப்ட அடிச்சு விட்டாலே அப்படின்ற கோபம் இருக்கு. அதனாலதான் வந்து கம்மு வந்து ஆதிரையை தாக்குறாங்க. அதுவும் வன்மம் தான். சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு அமித் வந்து கனி வந்து நான் எல்லாரும் கூடயும் பழகுறேன், எல்லாரும் என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க, கனி என்ன அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல, நான் அவங்களுக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டேங்காங்க, அவங்க ஒரு டீம் வச்சு ஆடுறாங்கன்னு உடனே கனியக்கா ஷாக். அதுவும் எதனால அமித் அதுக்கு அதுல எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருப்பாரு. நான் வந்து இப்ப பார்வதி கமருதீன் இவங்க குரூப்போட எல்லாம் போனதுனாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு அமித் சொல்லுவாரு. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு இதனாலதான் நடக்குதுன்னு உங்க தலையில புகுத்துனது யாரு? பார்வதி. அது முடிஞ்ச உடனே கனி சொல்லிட்டாங்களே, மத்தவங்க ஒரு தம்பி கேரக்டர் நான் பேச முடியல, நான் ஃப்ரெண்டா உங்களுக்கு நான் பேச முடியல, பண்ண முடியல, பட் நீங்க என்ன பேசிருக்கலாம், நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்களே கனி, எக்ஸ்பிளேஷன் தராங்களே. உங்கள்ல இருந்து விடைபெறுவது உங்கள் மைக்கேல் மற்றும் விஜய் டெரஸ். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ரோவோக் டிவில போய் என்ஜாய் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வணக்கம். நல்லா இருக்கு. நன்றி.